வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மே 12 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன நடக்குதுன்னா, லாஸ்ட் எபிசோட்ல ரேவதி வந்து அந்த மகேஷை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு மண்டபத்தை விட்டு போறாங்க. மண்டபத்துல ரொம்ப பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து எடுத்துட்டு வந்த பணம் வந்து சந்திரா இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க வந்துட்டு செக் பண்ண வராங்க. நம்ம கார்த்தியோட புத்திசாலித்தனத்தினால சாமுண்டீஸ்வரி தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம மகேஷை கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த ரவுடிங்க இன்னுமே வந்துட்டு மகேஷோட பக்கத்திலேயே தான் இருக்காங்க. இதனால நம்ம ரேவதியால அவங்கள நெருங்க முடியல. ரேவதி அந்த ரவுடிகளை பார்த்துட்டு, மகேஷ் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு, இப்படி கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்களே, சரி நம்ம எப்படியாவது அவரை காப்பாத்தணும், நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு நேரா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கல்லு கிடக்கு, அந்த கல்லை எடுத்து பக்கத்துல உள்ள இடம் மேல வீசுறாங்க. அப்ப வெளியில சத்தம் கேக்குது அந்த ரவுடிகளுக்கு. என்னடா இது, இந்த ரூமுக்குள்ள சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், அதான்டா தெரியல, ஒருவேளை மேடம் சொன்ன மாதிரி இவனை காப்பாத்துறதுக்கு யாராவது வந்துருப்போலோ, விடக்கூடாதுடா, நம்ம போய் பாப்போம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள யாருமே இல்ல. அப்ப ரேவதி இத பாத்துட்டு, நம்ம நினைச்ச மாதிரியே இவனுங்க அந்த ரூமுக்குள்ள போயிட்டானுங்க, இப்ப இவனுங்களை வந்து அந்த ரூமுக்குள்ள போட்டு கட்டி போட்டுருவோம் அப்படின்ட்டு ரேவதி இங்க இருந்து போறாங்க. அந்த ரவுடிங்க ரூமுக்குள்ள தேடிக்கிட்டு இருக்க நேரம் ரேவதி டக்குன்னு அவனுங்களை ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்தி லாக் பண்ணிடுறாங்க. அப்ப ரவுடிங்க அதிர்ச்சியாகி, டேய் யாருடா இது, நம்மள ரூமுக்குள்ள போட்டு தாப்பா போடுறது யாருன்னு பாருடா அப்படின்னு. அப்ப இன்னொருத்தன் சொல்றான், டேய் நான் அந்த மேடம் சொன்ன மாதிரியே இவனை காப்பாத்துறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, அவங்கள விடக்கூடாது, மேடத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டாங்க, சீக்கிரம் அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஏய் யார் இது, கதவை திரடி, வெளியில வந்தோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. சோ இதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. ரேவதி நினைக்கிறாங்க, இவனுங்க கதவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்துருவானுங்க போல, அதுக்குள்ள நம்ம எப்படியாவது மகேஷ காப்பாத்தணும் அப்படின்ட்டு போயிட்டு நேரா மகேஷ் வந்து கட்டி போட்டிருக்காங்களா அங்க போயிட்டு நேரா மகேஷ பார்த்து மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வாயில இருக்கிற பிளாஸ்திரியை எடுக்கிறாங்க. மகேஷ் ரேவதியை பார்த்துட்டு, ரேவதி ரேவதி என்ன காப்பாத்து ரேவதி அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ரேவதி சொல்றாங்க, மகேஷ் அதான் நான் வந்துட்டேன்னா கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி மகேஷோட கை கால்ல போட்டிருக்கிற கட்டை அவுத்து விடுறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் இந்த இடத்துல இருந்து நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க, அந்த ரவுடிங்க உங்களை பார்த்தா சும்மா விட மாட்டாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன ரேவதி இப்படி பேசுற, இங்க பாரு, நீ வா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு எங்கேயாவது கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருப்போம். இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்ன ரேவதி யோசிக்கிற, உனக்கு அந்த டிரைவர் கூட வாழ்றதுக்கு கொஞ்சமே விருப்பம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீ அவன் கூட இனிமே வாழவே வேண்டாம், நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், நிச்சயதார்த்தம் நடந்தது கூட நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான், நீ வா ரேவதி நம்ம போயிருவோம். இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட லைஃப்ல ஒரு தடவை தான் நடக்கும், அது எனக்கும் அந்த ராஜாவுக்கும் ஏதோ விதிப்படி நடந்துருச்சு. இங்க பாரு மகேஷ், நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், நீ தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு, நீ அம்மா கண்ணுல பட்டேன்னா கண்டிப்பா அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்க, அதனால மகேஷ் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா மகேஷ் சொல்றாரு, ரேவதி என்ன இப்படி பேசுற, நீ என்ன உயிருக்கு உயிராதானே காதலிச்ச. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் நான் உன்னை உயிருக்கு உயிராதான் காதலிச்சேன், இல்லைன்னு சொல்லல, ஆனா அது இப்ப இல்ல மகேஷ், எனக்கு எப்போ அந்த ராஜா கூட கல்யாணம் ஆனிச்சோ அப்பவே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இங்க பாரு மகேஷ், என்னை பொறுத்த வரைக்கும் நீ இப்ப சேஃபா இருக்கணும், நீ சேஃபா இருக்கணும்னா நீ இந்த இடத்த விட்டு போயே ஆகணும், நீ நேரா அண்ணிய கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிரு. இதை கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இல்ல ரேவதி, நீ வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் அந்த ராஜா கூட வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது, நீ வா ரேவதி, நம்ம ரெண்டு பேரும் போகலாம். ரேவதி சொல்றாங்க, மகேஷ் எனக்கு கல்யாணம் ஆகிட்டு, இங்க பாருங்க தாலிய, இதுக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இந்த தாலி இருக்கிறதுனால தானே நீ இப்படி பேசுற, சரி இந்த தாலியை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு
ரேவதி கழுத்துல போட்டிருக்கிற தாலிய அவரு பிடுங்குறாரு. இத பார்த்ததோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மகேஷ் ரேவதிய பார்த்து இங்க பாரு, தாலிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கழுத்துல இருக்கிற தாலிய பிடிச்சு இழுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்துட்டு கதவை தரடின்னு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ரவுடி சொல்றான், டேய் அவன் மட்டும் தப்பிச்சு போனா அவ்வளவுதான், மேடம் நம்மள சும்மா விட மாட்டாங்க. அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், டேய் என்ன ஆனாலும் சரியா அவனை மட்டும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. கதவை அடிச்சு உடைக்கிறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ் என்ன பண்ற? அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி இந்த தாலி இருக்கிற வரைக்கும் தானே நீ இப்படி பேசுவ, நீ தாலிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டுறாரு. இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. விடு மகேஷ், விடு மகேஷ் அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு ரவுடிங்க வந்துடுறாங்க. ரவுடிங்க வந்துட்டு டக்குன்னு மகேஷ பிடிக்கிறாங்க. இன்னொரு ரவுடி மகேஷ பிடிச்சிட்டு, டேய் இவனை இப்பவே காலி பண்றா அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன் மகேஷ வந்துட்டு கத்தியால குத்துறான். இத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ மகேஷ் அப்படின்னு. மகேஷ் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. இத பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மகேஷ் வந்துட்டு கத்தியோட கீழே விழுகிறாரு. இத பார்த்ததோட ரேவதி வந்துட்டு ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அந்த ரெண்டு ரவுடிங்களும் வாங்கடா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு போறாங்க. ரேவதி மகேஷ பாக்குறாங்க. மகேஷ் சுருண்டு கீழே விழுகிறாரு. ரேவதி மகேஷோட இடுப்புல இருக்கிற கத்தையே பிடுங்குறாங்க. அப்ப ரேவதி மகேஷ பார்த்துட்டு, மகேஷ் கவலைப்படாத, நான் எப்படியாவது உன்னை காப்பாத்திடுறேன். அப்ப மகேஷ் சொல்றாரு, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறாரு. இத பார்த்துட்டு ரேவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரேவதிக்கு பயம் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு மகேஷை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு இங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஒவ்வொரு ஆட்டோவா, சார் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, ஒருத்தர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்தணும் அப்படின்னு. ஆனா யாருமே வந்துட்டு முன் வரல. இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு எதேச்சியா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது ரோகிணியும் துர்காவும் பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. துர்கா ரோகிணிய பார்த்து, இங்க பாரு, இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்துட்டு ரேவதிய வெளியில விட்ட? அப்ப துர்கா சொல்றாங்க, எங்கேயோ முக்கியமான விஷயமா போகணும்னு சொன்னா அதான் விட்டேன், இல்லைன்னா நான் விட்டுருக்க மாட்டேன். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ரேவதி எங்கன்னு கேட்க போறாங்க, அவங்களுக்கு இப்ப என்ன பதில் சொல்றது? அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு, எப்படியாவது சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இது கேட்டதோட நம்ம துர்கா சொல்றாங்க, அம்மா வந்து இப்ப கேட்க போறாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு பதட்டத்துல இருக்கும் பொழுது நம்ம கார்த்தி இங்க இருந்து வராரு. வந்துட்டு என்னாச்சு, என்ன நடக்குது? அப்ப ரேவதி சொல்றாங்க, அஹ் நம்ம துர்கா சொல்றாங்க, இது மாதிரி ரேவதி எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல. அம்மா வேற ரேவதியை கேட்க போறாங்க. தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு இன்னும் 10 நிமிஷத்துல நடக்க போகுது. அம்மாவை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கார்த்தி கேக்குறாரு, அப்படி ரேவதி எங்க போனாங்க? அப்ப துர்கா சொல்றாங்க, அதான் ரேவதி எங்க போனான்னு தெரியல, போயிட்டு உடனே வரேன்னு சொன்னா காணும். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ரேவதி வந்துட்டு நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் கார்த்தியோட நினைப்பு வருது. ரேவதி நினைக்கிறாங்க, சரி நம்ம ராஜாவுக்கு போன் பண்றோம் அப்படின்ட்டு நேரா ராஜாவுக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு, ரேவதி தான் கால் பண்றா, இருங்க அவன் எங்க இருக்கான்னு கேக்குறேன் அப்படின்னு போன் அட்டன் பண்ணி ரேவதி கிட்ட, ரேவதி எங்க போயிருக்க, இங்க எல்லாரும் உன்னை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ரேவதி அழுகுறாங்க, ராஜா நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல இருக்கேன், என்னை வந்து காப்பாத்து. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகி, என்னாச்சு ரேவதி அப்படின்ட்டு வெளியில வராரு. வெளியில வந்துட்டு ரேவதி கிட்ட என்னாச்சுன்னு சொல்ல அலாம. ரேவதி சொல்றாங்க, அம்மா தான் மகேஷ கடத்தி வச்சிருந்தாங்க, மகேஷை எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா ரவுடிங்க கிட்ட மகேஷ் சிக்கிட்டாரு. அந்த ரவுடிங்க மகேஷ கத்தியால குத்திட்டாங்க. மகேஷ் கீழே விழுந்துட்டாரு. அவரை எப்படியாவது காப்பாத்தணும், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. இரு ரேவதி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க கிளம்புறாங்க. ரேவதி போயிட்டு மகேஷ பார்த்து, மகேஷ் கிளம்பு அப்படின்னு சொல்ல மகேஷ் மயக்கத்திலே இருக்காரு. கார்த்தியை நேரா அந்த குடோனுக்கு போயிட்டு ரேவதிய பாக்குறாரு. ரேவதி ஓடி வந்து வாக்கா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷ கூட்டி கொண்டு போய் காமிக்கிறாங்க. மகேஷ் நேரா வந்துட்டு கார்த்திய பாக்குறாரு. கார்த்திய நேரா மகேஷ் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க ரேவதி சொல்றாங்க, நான் மகேஷ காப்பாத்துறதுக்காக வந்தேன், ஆனா அந்த ரவுடிங்க வந்துட்டு மகேஷ கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப அழுகுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு
எப்படியாவது மகேஷ் இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மகேஷை கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போறாங்க கார்ல கூட்டிக்கிட்டு. ரேவதிக்கு வந்துட்டு பயம் தாங்க முடியல. மகேஷை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண மகேஷுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, மகேஷ் அங்க இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி அம்மா ஒரு நாள் நைட்டு யாருக்கிட்டே ஃபோன் பேசினாங்க. அந்த மகேஷை வெளியில விடாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசினாங்க. உடனே நான் என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா அம்மா தான் மகேஷை கடத்தி வச்சிருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணேன். வந்து பார்த்தா உண்மையாவே அம்மா தான் மகேஷை கடத்தி வச்சிருந்திருக்காங்க. எப்படியாவது மகேஷை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். கடைசியில இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். மகேஷ் ரொம்ப பாவம், அவர் ரொம்ப இன்னசென்ட். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி மகேஷுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் இரு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு எல்லாமே தயாராகிருச்சு. கரெக்டாக அந்த நேரத்துக்கு மகேஷை கூட்டிட்டு வந்துட்டு உண்மையை சொல்ல வைக்கிறது தப்பு. ஸோ அதனால இப்போவே போயிட்டு நம்ம மகேஷை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து அந்த குடோனுக்கு போகிறாங்க. குடோனுக்கு போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு மகேஷ் அந்த இடத்துல இல்லை. மகேஷ் வந்து கட்டி போட்டிருக்கிற இடத்துலையே மகேஷ் இல்லை. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. பக்கத்தில் ஒரு சில இரத்த காயங்களும் கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ஷாக்கு. கண்டிப்பாக ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்னடா மகேஷை பிடிச்சு வச்சிருக்க சொல்லி தானே உங்ககிட்ட சொன்னேன், மகேஷ் எங்கடா? அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் கவலைப்படாதீங்க, அவனை நாங்கள் காலி பண்ணிட்டோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க? அவன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்ல வேணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு, என்ன காரியம்டா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம கோமா பேச அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், கடைசி நேரத்தில் ஒரு லேடி வந்துட்டா அதனால தான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கண்டிப்பாக ரேவதி தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறத சாமுண்டீஸ்வரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த மாயாவை பார்த்தாவது அவளையாவது உண்மையை சொல்ல வைக்கணும். அப்போ தான் என் பொண்ணு ராஜா கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து நேராக அந்த மாயாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மாயா வீட்டில் இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி வரதை பார்த்துட்டு மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொம்பளை எதுக்கு இங்கே வரா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக மாயாவை பார்த்து, ஏ மாயா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க மாயா கேட்குறாங்க, என்ன மேடம்? அதான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் நடந்துருச்சுல, இன்னும் எதுக்கு மேடம் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னது நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேனா? உனக்கு மனசாட்சி பொறுக்க நல்லாவே தெரியும். அந்த மகேஷ் நீயும் என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சும் உங்களை நான் இத்தனை நாள் சும்மா விட்டுருக்கேன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாரு, என் பொண்ணு வந்துட்டு ராஜாவோட கல்யாணம் பண்ணிட்டா. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி அதை நான் தரேன். அதுக்கு பதிலாக அங்கே வந்து உனக்கும் மகேஷுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத மரியாதையாக சொல்லிடு. இது கேட்டதோட நம்ம மாயா சொல்கிறாங்க, என்ன மேடம் மகேஷை கடத்தி வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறீங்க? சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, நான் மகேஷை கடத்தி வச்சுருக்கேனா? நான் மகேஷை கடத்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் தான் கடத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்துட்டு மகேஷை விட்டுட்டிங்கன்னா நான் வந்து உண்மையை சொல்கிறேன். சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் மகேஷை கடத்தி வச்சிடல. அவன் எங்கே போனான் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் நீ ஏன் மேலே பழி போடாத. இது கேட்டதோட மாயா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை இவன் வந்துட்டு அந்த மகேஷை உண்மையாகவே கடத்தலையோ அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மரியாதையாக நீ வந்துட்டு உண்மையை சொல்லிடு. இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பம், அந்த மகேஷ் தான் அடிபட்டுட்டானே, அப்புறம் அவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா நினைக்கிறாங்க, அப்போ அந்த மகேஷ் எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்ட்டு. மாயாவுக்கும் ஒரே சந்தேகம், பாவம் மகேஷ் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காரு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதியும் நம்ம கார்த்தியும் அந்த மகேஷுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சு. ரேவதி ஒரே பதட்டத்தில் இருக்காங்க. கார்த்தி ரேவதியை பார்த்து, ரேவதி ஏன் பயப்படுற? மகேஷுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத.
ரேவதி சொல்றாங்க, பாவம் மகேஷுக்கு என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். மகேஷ் மட்டும் என்ன கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நான் தான் அவரை கம்பல் பண்ணி வீட்டுல யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கே அவரை சம்மதிக்க வச்சேன். கடைசியில என்னால அவர் இவ்வளவு பிரச்சனையில சிக்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அம்மாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு இந்த ரேவதி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி நினைக்கிறாரு, ரேவதி நீ வந்துட்டு அவங்களுக்கு பரிதாபப்படுற அளவுக்கு அவங்க நல்லவங்களே கிடையாது. உன்னை நல்லாவே அவங்க ஏமாத்துறாங்க, உன்னோட இன்னசென்ஸா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. சோ இது தெரியாம நீ இப்படி இருக்கிய ரேவதி அப்படின்ட்டு கார்த்தி கவலைப்படுறாரு. டாக்டர்ஸ் வந்துட்டு மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருங்க, மகேஷ் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அவரை கண்மொழிக்கிறதுக்கு 24 hours ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னதான் இருந்தாலும் சொல்லலாம். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்ல, கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அங்க தாலி பிரிச்சு கொக்குற சடங்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நேரத்துல இங்க இருக்கிறது நல்லது இல்ல. அத்தைக்கு வாக்கு கொடுத்தாச்சு, அதனால நம்ம போவோம். மகேஷுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும், நம்ம பணத்தை கட்டிட்டு போவோம். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, ஆமா நீங்க சொல்றது சரிதான். அம்மாவுக்கு வேற மகேஷ் தப்பிச்சு போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி இப்போதைக்கு நம்ம போவோம், அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் ரேவதி. இது கேட்டதோட ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்த்தி நேரா டாக்டர் கிட்ட, சார் இது மாதிரி இவர் எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நாங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நடக்குது, இந்த ஃபங்க்ஷனை முடிஞ்சிட்டு வந்து இவரை நாங்க பாத்துக்கவா? டாக்டரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா நர்ஸ் கிட்ட தேவையான அமௌண்ட கொடுத்துட்டு கார்த்தியை வெளியில வராரு. ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டதோட நீங்க உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன ரேவதி இதுல என்ன இருக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மாதிரி நான் ரொம்ப பயந்துட்டேன். மகேஷ் வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கிட்டாரு, எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அதான் உடனே உங்களுக்கு போன் பண்ணேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி பரவாயில்ல ரேவதி இதுல என்ன இருக்கு, இப்போதைக்கு நம்ம எப்படியாவது மண்டபத்துக்கு போகணும், அதான் இம்பார்ட்டன்ட். இது கேட்டதோட ரேவதியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மண்டபத்துக்கு போனதோட துர்கா கிட்ட ரேவதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதோட துர்கா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ ரேவதி எங்க போயிருக்கான்னு தெரியல, தேடுறதுக்காக ராஜா போனாரு, அவரையும் காணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கார்த்தியும் ரேவதியும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததோட தான் துர்காவுக்கு நிம்மதியாகுது. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, ரேவதி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகு, எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லம்மா என் ஃப்ரெண்ட பார்க்க போனேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இந்த நேரத்துல எந்த வேலை பண்றதுன்னு உனக்கு வந்துட்டு விவஸ்தையே இல்லையா, போயிட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெடி ஆகுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.